ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் இப்போ தான் மாம் டு பி ஆகிருப்பீங்க, இப்போ தான் குழந்தை பெற்றா கேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? டுடே நம்ம ஃப்ரம் மம் டு பேபி சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா மாமிஸ்க்குமே இருக்கிற ஒரு ஒரின்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்குமே இந்த விஷயம் இருந்திருக்கு. எனக்குமே இதை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்துலலாம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி சொல்ல வரேன், ஓகேங்களா? பட் அது எனக்கு சரியாயிடுச்சு. அதோட ஒன் இயர்க்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ண போய் சரியாக போச்சு. ஸோ அந்த டிப்ஸ் தான் நான் உங்களை எனக்கு என்ன பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா ஷேர் பண்ண வந்திருக்கேன், ஓகேங்களா? இது கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குற வீடியோ கண்டிப்பாக எல்லா மாமிஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க. உடனே எதுவுமே வராது. இப்போ நமக்கு பேபியை பெக்க போகிறோம், ஒரு டெலிவரி ஆக போகிறோம்னால அதுக்கே 10 மாதம் எடுக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறது கண்டிப்பாக ஒரு 1 மந்த் நடக்கும்னு சொல்லுவாங்க. 1 மந்த் பொறுத்துக்கோங்க. 1 மந்த் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நான் அதை பண்ணி என் குழந்தைக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஏன்னா இது உண்மைக்கே நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். போய் இது பண்ணலாமா, கொடுக்கலாமா குழந்தைக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக தாராளமாக கொடுக்கலாம், ஓகேங்களா? இதை பற்றின எந்த விதமான ட்ராபேக்குமே கிடையாது. இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது. இது ஹெல்த்துக்கு நல்லதான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் அது ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய மாமிஸ் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க. வெளியே என்ன சொல்லுவீங்க தெரியுமா? என் குழந்தை ஒல்லியாக இருந்தாலுமே ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. பட் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, சரி நம்ம குழந்தை கொஞ்சம் வெயிட்டாக தான் நல்லா இருந்திருக்குமே, நல்லா இருக்குன்னு மீன்ஸ் நல்லா இருந்திருக்கலாமே, அந்த மாதிரி சொல்ல வரேன், ஓகேங்களா? இப்போ நானே நினச்சிருக்கேன், நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க. ஒல்லியாக மீன்ஸ் ரொம்ப ஒல்லின்னு சொல்ல மாட்டேன், ஒரு மீடியம் வெயிட்டில் இருப்பாங்க. நான் அப்போ நினைப்பேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் இருந்தால் நல்லா இருக்குமே. எல்லாருக்குமே எதுவுமே சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு அப்போது. ஆனால் நான் இந்த பொடி கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே ஆயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு திருப்தி ஆகிட்டேன். ஓகே, பரவாயில்ல, இது போதும், இந்த வெயிட் போதும். எக்ஸ்ட்ரீமாக நான் வெயிட் தேடவே மாட்டோம். நமக்கு ஒரு பேபி நமக்கே தோணும், இந்த லெவலுக்கு வெயிட் இருந்தால் கூட போதும்ப்பா, அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நான் இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஏத்தைக்கா அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படி தானே நம்ம பேபிஸ்க்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணும்போது ஏத்தைக்கா அப்படி கொடுங்கன்னு சொல்லி 6 மந்த்துக்கு அப்புறம் நான் சொல்ல வரேன். ஆனால் ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு நான் சொல்ல வரேன். ஒரு பேபி பிறந்ததுலேருந்து 6 மந்த் வரைக்குமே நீங்கள் என்ன தான் கொடுக்கணும் அப்படின்னா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. நான் ஒரு வீட்டில் கொடுத்துருக்கேன். அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பால் ஊறும். சப்போஸ் அப்படியுமே வரல அப்படின்னா நீங்கள் லாக்டோ அந்த டாக்டர் கொடுத்துருப்பாங்க, அதை பேபி கொடுப்பீங்க. ஸோ அப்படி கொடுங்க. ஆனால் 6 மந்த் வரைக்குமே அதை கொடுங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறத நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? கொஞ்சம் 6 மந்த் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் பேபி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தானாக வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருப்பாங்க. என்னோட குழந்தை நான் அப்படி 6 மந்த் வரைக்குமே ஒரு மீடியம் வெயிட்டில் தான் இருந்தான். எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்துச்சு. அப்புறம் நான் 6 மந்த்துக்கு அப்புறம் நான் கேரளா வந்ததுக்கப்புறம் தான், என் மாமியார் வீட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இந்த சொன்னாங்க, அந்த பொடியை பற்றி நீ கொடுமா பேபிக்குன்னு சொல்லி கொடுத்து 1 மந்த்தில் நல்லா சூப்பராகிட்டா. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கே கண்ணு போடுற அளவுக்கு என் பொண்ணு நல்லாவே உண்மைக்கே நல்லா ஆகிட்டா. எல்லாருமே சொல்லவும் செஞ்சாங்க. ஸோ அதை பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏத்தைக்காய் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு வரணும்னா 1 மந்த்துக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஏத்தைக்காய் நான் எடுத்துக்குவேன். 10-15 ஏத்தைக்காய் எடுத்துக்கிட்டு அந்த ஏத்தைக்காவை காயாக வாங்கிக்கணும் கடையில். ஏத்தைக்காய்னா என்னென்னா நேந்திரம்பழம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், கேரளாவில் ஏத்தைக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேந்திரம் பழத்தை ஒரு 10-15 கிட்ட வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நம்ம சேலடுக்கெலாம் கட் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த சாம்பாருக்கெலாம் நம்ம கேரட் பண்ணும்போது ரவுண்டாக, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லைஸாக ரொம்ப இதாக என்ன சொல்கிறது, ரொம்ப இதாக திக்காக கட் பண்ணிடுறீங்க, ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணுங்க, ஓகேங்களா? நல்லா கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. ஒரு 3 நாள் கூட காயட்டும், நல்லா ஃப்ரீயாக காயட்டும், ஓகேங்களா? அதனால் வெயிலில் நல்லா மேலே வைக்கிற மாதிரி, தரையில் வச்சிடாதீங்க. பிகாஸ் நம்ம குழந்தை கொடுக்க போகிறதுனால எந்த தூசியும் படக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தரையில் இந்த தூசியில் படாத அளவுக்கு மேலே ஒரு கல் மேலே தூக்கி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க, ஓகேங்களா? நல்லா 3 நாள் காயட்டும். நல்லா என்ன சொல்கிறது, உடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வடகம்லாம் காய வைப்போம் தெரியுமா, நம்ம அந்த எப்படி உடைச்சா அப்படி நொறுங்கும், அந்த மாதிரி நொறுங்குற மாதிரி நம்ம நல்லா காய வச்சுக்கணும். அந்த ஏத்தைக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி காய வச்சிடணும் வெயிலில். ஓகே, கட் பண்ணியாச்சு, காய வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார்லையோ இதுலையோ போட்டு நீங்கள் கடையில் கூட கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வீட்டில் தான் அரைப்பேன். எனக்கு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீட்டிலே மிக்சியில் கொஞ்சமாக போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அரைச்சிக்கோங்க, ஓகேங்களா? அரைச்சிட்டு அதை நல்லா சலடை பண்ணிக்கோங்க.
நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா என்ன சொல்கிறது, இந்த ஒரு தட்டு ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு தட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, ரவுண்டில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி. நம்ம சாயா இது டீ வந்து ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி பெருசாக இருக்கும் இந்த மாவு ஜலிக்கிறது. ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழத்தில் சென்டரில் நமக்கு என்ன வாழைப்பழத்துலாம் பார்த்துருக்கீங்களா, சென்டரில் குட்டி குட்டியாக விதை இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான் அந்த பழத்துலேயும் விதை இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அரைச்சதுக்கப்புறம் கருப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்க இந்த சளிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கருப்பு அந்த இதெல்லாம் போயிடும். அது தூக்கி தூர போட்டுருங்க. ஓகேங்களா, அதுதான் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. நல்லா இப்போ நல்லா நைஸாக என்ன சொல்கிறது, ஒரு ஹார்லிக்ஸ் மாதிரி நல்லா ஷைனிங்காக நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கண்டெய்னர் மீன்ஸ் கண்ணாடி பவுல்லாம் சொல்ல மாட்டேன், கண்ணாடி பாக்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், நார்மலாக ஒரு பாக்ஸ் டைட்டாக பூட்டுற மாதிரி, எந்த விதமான பூச்சி எறும்பு எதுவுமே அதில் ஏறாத அளவுக்கு டைட்டாக பூட்டுற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி அதை நல்லா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது 1 month கூட யூஸ் பண்ணிக்கலாம், 2 month 1 month கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ அளவு வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் வந்து குழந்தைங்க கொடுக்கலாம், டெய்லி கொடுக்கலாம். நான்லாம் டெய்லி எனக்கு வந்து ஒரு வெயில நான் கொடுக்க ஆரம்பித்தேன். 1 month எப்படியாவது என் குழந்தைய வந்து தேத்திடணும். அந்த மாதிரி நான் அவுட் சைட் காட்டணுன்றதுக்காக பந்தாக்காக வேண்டி நான் குழந்தைக்கு உண்டாக்கணும்னா சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு இது, நம்ம குழந்தை இதுனா நல்லா இருக்குமே, கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக கொஞ்சம், ஏன்னா ஓடி 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 டயர்டாயிடுவாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து நமக்கு என்ன தோணுன்னா ஓடுற பிள்ளைங்க நல்லா கொடுக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு கொடுத்து பாருங்கள், 1 வயசுக்கு மேலே கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே நீங்கள் பாக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கல்ல. ஸோ டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெய்லி கொடுக்கலாம், டெய்லி தாராளமாக கொடுக்கலாம். டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன். இப்போ 6 month to 7 month தான் என் பேபி இருக்கிறாங்க அப்படின்னா 1 ஸ்பூன் தாராளமாக போதும். ஓகேங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் நிறையா போட்டு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தை சாப்பிடவே செய்யாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை வந்து மனசிலாக்கணும். அதை வந்து எந்த குழந்தையுமே வந்து ரொம்பலாம் எடுத்துக்கவே செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் பனங்கற்கண்டு முக்கியமாக அவசியம். ஓகேங்களா, பனங்கற்கண்டு தான் அதில் வந்து கொஞ்சம் மதுரத்தை கொடுக்கும், கொஞ்சம் ஸ்வீட் அந்த மதுரம் இது கொடுக்கும். ஓகேங்களா, இனிப்பு கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு பனங்கற்கண்டு, இப்போ பனங்கற்கண்டு இப்போ பவுடர்லேயே கிடைக்கும், சில பேர் வந்து கல்லாக கிடைக்கும். நான் யூஸ் பண்ணது வந்து கல் மாதிரி குட்டி குட்டி கல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பனங்கற்கண்டு யூஸ் பண்ணேன். அந்த ஒரு பனங்கற்கண்டை தூக்கி அந்த இதில் போட்டுருவேன். போட்டுட்டு அந்த ஒரு ஸ்பூனுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/2 glass வாட்டர் நல்லா ஊற்றிக்கோங்க. சரியா, அதில் 1/2 glass வாட்டர் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கை எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காய்ச்சிக்கிட்டீங்கன்னா அதில் வந்து இந்த இது விழுவ ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸாக அந்த ரவுண்டாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுவும் சிம்மில் வச்சு மட்டுமே தான். ஏன் தெரியுமா சிம்மில் வச்சு காய்ச்ச சொல்கிறேன், அது வந்து சீக்கிரமே நீங்கள் வந்து கூட்டி வச்சு காய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாலாம் ஒரு மாதிரி நல்லாவே இதாக இருந்திருக்காது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் நல்லா பிள்ளைங்களுக்கு டைஜஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேணும்னா உங்களுக்கு நல்லாவே சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சணும். ஓகேங்களா, நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. அடுப்பவே லோ பண்ணிட்டு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கரண்டி வச்சு நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் ரொம்ப கட்டுப்பிடிச்சிச்சுன்னா வந்து பிள்ளைங்க ஊட்டும் போது கட்டியாக முழுங்குற மாதிரி ஒரு மாதிரி வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா அப்படியே என்ன சொல்கிறது க்ரீமியாக ஆயிரும். அது அப்படியே பார்க்கவே க்ரீமி மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, நல்லா க்ரீம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இது ஊட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆக்கிட்டு நீங்கள் வந்து இறக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, ஒரு மிதமான சூட்லேயே ஊட்ட ஆரம்பிச்சிருங்க. மிதமான சூடாக கொதிக்கிற சூடு கிடையாது, மிதமான நமக்கு தெரியும்ல, தொட்டாலே நமக்கு நல்லா ஒரு மிதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஊட்டுங்க. ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்பவே இன்னும் டக்குன்னு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா, நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கிண்டி வச்சு ஒரு நல்லா ஃபேன் நல்லா ஆற வச்சு ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா குழந்தை அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம் அது. ஓகேங்களா, ஓகே, ஒரு சில பேருக்குலாம் டவுட்ஸ் வரும், இது கொடுக்க சொல்கிறாங்களே அப்படி இது என்ன தான் இருக்குது, எப்படி பேபிக்கு நம்ம கொடுக்குறது நம்பின்னு கேட்பீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கூட கேட்கலாம், இது கண்டிப்பாக சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட்லாமான்னு தான் தாராளமாக சொல்லுவாங்க. இப்போ நானே என் குழந்தைக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கான்னு கேட்கும்போது கேரளாவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏத்திக்காய் பொடி கொடுங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக அதான் ஃபேமஸ்ஸு, அதான் கேரளா குழந்தைங்க நல்லா கொழுன்னு இருப்பாங்க. உண்மைக்கே சொல்கிறேன், நான் பார்த்ததுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஊரில் ஃபுல்லாகவே இது ரொம்பவே ஃபேமஸ் தான். கேரளா ஃபுல்லாகவே வந்து இந்த ஏத்திக்காய் பொடி அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அந்த ஏத்திக்காய் பொடி காய்ச்சும் போது கட்டியாக காய்ச்சக்கூடாது. ஓகேங்களா, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு க்ரீமியாக இருக்கணும். க்ரீம் உங்களுக்கு புரியுதா, ஒரு க்ரீம் எடுத்தால் இப்படி எடுப்பீங்க கையில்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் காய்ச்சி கொடுக்கணும். கட்டியாக ரொம்ப நிறைய பேர் கட்டியாக காய்ச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அந்த கட்டியாக காய்ச்சது எப்போ நம்ம காய்ச்சணும், நீங்கள் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம். ஓகேங்களா? 8 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க நல்லாவே இப்போ பல்லு லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க நல்லாவே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பீங்க பார்த்தீங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த ஏத்திக்காய் பழம் சாப்பிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க பேபி கண்டிப்பாக குண்டாவாங்க. உண்மைக்கே சொல்கிறேன் நான். இந்த ஏத்திக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்லாம், அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் கெயின் ஆகும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 ஏத்திக்காய் சாப்பிட்லாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏத்திக்காவை குழந்தைக்கு வந்து நீங்கள் அவிச்சு கூட தரலாம். அவிச்சு கொடுக்குறதுனா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இட்லி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி கட்டிலே வந்து என்ன பண்ணிடலாம்னா 2 ஏத்திக்காய் போட்டுக்கோங்க. அந்த பழத்தோடே போட்டுருங்க, தொலியோடே போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் ஒரு தடவை இட்லி வைப்பீங்கல்ல, ஸோ அந்த ஒரு தடவை அவிச்சாலே போதும். இட்லி மேலே ஊற்றிக்கோங்க. அடியில் தண்ணி போட்டிருப்பீங்களா, அந்த தண்ணியில் போட்டு கூட நீங்கள் அவிச்சிடலாம். இதுக்கு தனியாக போயிட்டு நீங்கள்லாம் அவிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இட்லி வைக்கும் போதே அந்த கீழே சட்டியில் போட்டிருக்க தண்ணியிலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த 2 ஏத்திக்காவை போட்டுட்டு அவிச்சு சென்டரில் உள்ள அந்த விதை இருக்கும் பார்த்தீங்களா, சென்டரில் விதையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துடணும். அவிச்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்து ரிமைனிங்காக இருக்கிற அந்த பழத்தை மட்டும் கொடுத்தாலும் நீங்கள் போதும். குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இதை போய் எப்படி அவிச்சு கொடுக்குறதுப்பா அப்படின்னு. கொடுத்து மட்டும் நீங்கள் பாருங்கள், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஏத்திக்காய் அவிக்கும் போது ஏத்திக்காய் பழமாக தான் வந்து நீங்கள் அவிக்கணும். ஏத்திக்காய் காய் நல்லாவே இருக்காது. ஏத்திக்காய் பழமாக தான் வாங்கி நீங்கள் அவிக்கணும். ரொம்ப பழமாக்கிறாதீங்க. மீடியமாக தெரியும்ல, ஓகே, கொலன்னு இல்லாமல் ஒரு மீடியமாக படுத்துருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவிச்சு கொடுத்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படா சாப்பிட்றாங்கன்னு நினச்சேன். அப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்லாம். அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டா உள்ள பேபி கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆவாங்க. ஓகேங்களா? நான் வந்து சாப்பிட மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அவங்க ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சாப்பிட்டாங்க, சூப்பராக நல்லா வெயிட் கெயினாக தான் குழந்தை பிறந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயினாக நினைக்கிறவங்க அந்த ஏத்திக்காய் பொடி சாப்பிடலாம். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. எனக்கு வந்து எப்படி செய்யணும், நீங்கள் வந்து டெமோ காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் டெமோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பெனிஃபிட். அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோவை வந்து பார்த்துட்டு விட்டுருத்தீங்க, இது நமக்கு யூஸ்ஃபுல்லாகலாம் இல்லைப்பா அப்படின்னு. உங்களுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தை வச்சுருப்பாங்க, அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது குழந்தை வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைப்பீங்க. பட் இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக பின்னாடி குழந்தை வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தேடுவீங்களே, ஸோ இதனால் கேட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகட்டும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் போடுற உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு சேரும். ஓகேங்களா? ஓகே, பாய்.